ஆயத்தரங்க சிஎம் அப்படின்னு ஒரு பேட்ச். அதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்ல இப்படிதான் வெளியில வான்னு சொன்னீங்க. வெளியில வந்தாரு, உங்க ஆட்சியே இல்லாம போயிடுச்சு. ஓகே. இன்னைக்கு வாயத்தரங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நான் சொன்னது போல உடனே கோச்சுப்பாங்க. ஜனநாயகத்தை மீறி பேசுறீங்க, ஜனநாயகம் இல்லையா? ஒண்ணுமே இல்ல. அவர் உண்மையிலேயே அவர் பழையபடி உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசணும்னு நீங்க நினைச்சீங்க, அவர் பேசணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, அவர் பேசினாரு அப்படின்னா சட்டமன்றத்துல அந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே சொல்றாங்க, எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை நாங்க உருவாக்கிடுவோம். சூப்பர். இது உடனே இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையா, எதிர்கட்சியே இல்லாம சட்டமன்றம் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் அப்படிலாம் கேட்பாங்க. சரி, அப்ப திமுகல 234 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம்னு சொன்னாங்களே, அப்ப எதிர்கட்சியா யாரு உட்காருவாங்க? 234 தொகுதியும் திமுக ஜெயிச்சா திமுக தானே இருக்கும், எதிர்கட்சி இருக்காது இல்லையா? அதிமுக 234 ஜெயிச்சா யாரு இருப்பாங்க? அதிமுக தானே இருக்கும். ஏன் அண்ணன் சீமான் கூட ஒரு இடத்துல 234 ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சட்டமன்றத்தை 234 ஜெயிச்சிட்டாருன்னா சிரிக்காதீங்க. இல்ல ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கட்சி மட்டும் தானே இருக்கும். கண்டிப்பா. அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? 234 சீட்டு நாங்க தான் ஜெயிப்போம்னு சொன்னா ஜனநாயகம், எதிர்கட்சியில சட்டமன்றத்தை உருவாக்கும் நான் மாத்தி சொன்னா ஜனநாயகம் இல்லையா? அப்ப உண்மையிலேயே அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அதான் நடக்கும். ஏற்கனவே நாங்க சட்டமன்றத்தை சொன்னது போலதான் 5 நிமிஷம் கொளத்தூர் தொகுதிக்கு வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, சட்டசபையில பேசிட்டு இருந்தவரை நீ சட்டசபை பேசுறத வீட்டுல உட்காந்து பார்க்க வச்சிருக்கோம். அதனால இந்த சவால்கள் எல்லாம் நீங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அவர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். இன்னைக்கும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், இது கர்வம் இல்ல, ஆணவம் இல்ல, மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன், மக்களை பார்த்ததுனால சொல்றேன். அவரா என்னைக்கு இந்த முதலமைச்சர் பதவி வேணான்னு சொல்லி இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறாரோ அது வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். சிறப்பு. அது வரைக்கும் இந்த சின்ன பசங்க கையில தான் தமிழ்நாடு அப்படின்றத மீண்டும் ஒரு நானும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி தலைவா. ஏன்னா காலையில இருந்து உங்களோட பயணிக்கிறோம், ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ உங்களோட வாழ்வியல அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஏன்னா அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது, ஃபேமிலி பத்தி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப நேரமின்மை கம்மியா இருக்கனால என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பெரிய பெரிய விஷயங்களும் பெரிய பெரிய திட்டங்களும் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு தெரிவிச்சு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.